கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் இந்த ஈரான் மீதான தாக்குதல் காரணங்களால் அதிக விலைக்கு இன்றைக்கு போய்கொண்டிருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் எவ்வாறு இவர்களுடைய வாழ்க்கையை பாதித்திருக்கிறது, சுற்றியுள்ள நாடுகளின் வாழ்க்கையை பாதித்திருக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு சீரீஸ் மாதிரி ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அதில் இன்றைக்கு வியட்நாம் பற்றி பார்க்க போகிறோம். அல் ஜசீராவில் வந்திருக்கக்கூடிய ஒரு கட்டுரையோடைய அடிப்படையில் இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இதில் சில விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டால் ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. முதல்ல இந்த கட்டுரை வியட்நாமில் ஹோச்சி மின் சிட்டி அவர்களுடைய தலைநகரம். அங்கே இருக்கக்கூடிய ஒருவருடைய ஒரு வாழ்க்கையிலேருந்து அது படம் பிடிக்குது. இவர் கிக் ஒர்க்கிங் டிரைவர், ஓலா, ஊபர் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆப், பே அப்படின்னு ஒரு ஆப், சூப்பர் ஆப், அதில் இவர் டிரைவராக இருக்கார். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் ஒரு நாளைக்கு 7லிருந்து 8 மணி நேரம் நான் டிரைவ் பண்ணுறேன். அவங்க ஊர் பணத்தில் 2,40,000 வியட்நாமீஸ் டாங், அப்படின்னா சுமார் இந்திய ரூபாய் மதிப்பில் 900 ரூபாய், அதுதான் எனக்கு கிடைக்குது. ஆனால் இதில் பாதி நான் பெட்ரோல் போடுறதுக்கு போயிடுது எனக்கு. இப்போ இந்த நிமிஷத்தில் பெட்ரோலோட விலையில் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, ஒரு 7-8 மணி நேரம் வேலை செஞ்சால் 900 ரூபாய் பணம் கிடைக்குது. அதில் 450 ரூபாய் பெட்ரோல் போடுறதுல போயிடுது. போக எனக்கு வெறும் 450 ரூபாய் தான் கையில் மிஞ்சுது அப்படிங்கிறாரு. இவர் அந்த நம்ம சொன்ன மாதிரி அந்த பே அப்படிங்கிற அந்த ஆப்பில் அவர் டிரைவராக இருக்கார். இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நான் எப்படி இந்த நகரத்தில் என்னுடைய வாழ்க்கையை நடத்துவேன் அப்படின்னு ஒரு நியாயமாக கேட்குறாரு. ஓகே, இந்த யுஎஸ் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தினதுனால எக்கச்சக்கமான பிரச்சனை இந்த தென்கிழக்கு ஆசிய நாட்டில் வந்திருக்கு. இவங்களுடைய 80% கச்சா எண்ணெய் இவங்க குவைத்திலேருந்து வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கம்ப்ளீட்டாக இந்த ஷிப்மெண்ட் நின்று போயிடுச்சு. ஏன்னா அந்த ஹார்முஸ் நீரிணைப்பு இன்றைக்கு கம்ப்ளீட்டாக அது கவர் ஆயிடுச்சு. மொத்தம் நம்ம 6 நாடுகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். வளைகுடா நாடுகளாக நம்ம சொல்கிறது ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன், கத்தார், ஓமான். இந்த 6 நாடுகளில் குவைத், பஹ்ரைன், கத்தார், இந்த 3 நாடுகளும் ஹார்முஸ் நீரிணைப்பின் வழியாகத்தான் எதையாவது அனுப்ப வேண்டும் என்றால் அனுப்பியே ஆகணும். அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது. ஏன்னா அவர்களுடைய இடம் அப்படிப்பட்டது. சவுதி அரேபியா அவர்கள் 2 பக்கம் அவங்களுக்கு கடல் இருக்குது. யுஏஇ எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐக்கிய அரபு அமீரகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெரும்பாலும் அவர்களும் ஹார்முஸ் நீரிணைப்பை தான் நம்பி இருக்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு சிறு பகுதி கடல் ஹார்முஸ் நீரிணைப்பை தாண்டி ஒட்டி இருக்குது. பிரச்சனை மிக 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 குறைவாக இருக்கிறவர்கள் யாருன்னா ஓமான். அவர்கள் ஹார்முஸ் நீரிணைப்பிலிருந்து தொடங்கி, ஹார்முஸ் நீரிணைப்பு ஓமானுக்கும் ஈரானுக்கும் இடைப்பட்ட பகுதி. அது ஓமானுக்கு ஒரு பெரிய கடல் பகுதி இருக்குது. சவுதி அரேபியாவுக்கும் செங்கடலில் போய் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு பெரிய பகுதி இருக்குது. ஸோ அவர்கள் பிழைப்பதற்கு வேறு கடல் பகுதிகளும் இருக்கின்றன. ஆனால் இந்த 4 நாடுகள் பெருமளவு, குவைத் முழுக்க இந்த நீரிணைப்பை விட்டால் அவங்களுக்கு வழியே கிடையாது. பஹ்ரைன் இத்தினூண்டு ஒரு சின்ன ஒரு ஐலண்டு அவங்க. அதன் பிறகு கத்தார் பெருமளவு. இந்த 3 பேரும் முழுக்க இதை நம்பியும், ஐக்கிய அரபு அமீரகம் பெருமளவு ஹார்முஸ் நீரிணைப்பை நம்பியும் இருக்கிறார்கள். அதுதான் நம்முடைய பிரச்சனையே. அப்போ கம்ப்ளீட்டாக குவைத்திலிருந்து வாங்கி கொண்டிருந்த வியட்நாமுக்கு இன்றைக்கு மிக கடுமையாக எதுவுமே கச்சா எண்ணெய் வருவது 80% வாங்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி அது கம்ப்ளீட்டாக நின்று போயிடுச்சு. அப்போ இவர்கள் வெவ்வேறு இடங்களில் வாங்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த பிரச்சனையோடைய பரிமாணத்தை இன்னும் ஆழமாக பின்னாடி பேச போகிறேன். இன்றைக்கு அவளுடைய நிலைமை பாருங்கள். டீசல் ப்ரைஸ் 2 மடங்கு ஆகியிருக்கிறது. பாஸ் கவனிங்க, டீசல் ப்ரைஸ் இதற்கு முன்னால் எத்தனை ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்ததோ, இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டு உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் 80-90 ரூபா, நீங்கள் எந்த மாநிலத்தில் இருக்கீங்கன்னு, திடீர்னு அது ஓவர் நைட் 180 ரூபாய்க்கு, 90 ரூபாயிலேருந்து 180 ரூபாய்க்கு போனால் எப்படி இருக்கும்? அதுதான் உங்களுக்கு ஆகிருக்கு. பெட்ரோல் 30% விலை ஏறி இருக்கிறது. 100 ரூபா இருந்தால் 130 ரூபாய்க்கு போயிருக்கு.
ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்போ ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் ஓட்டுறவங்களோட நிலை பாருங்கள். கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே டீசலை பயன்படுத்துறது, 2 மடங்கு விலை உயர்வு. பெரும்பாலானவர்கள் அங்கே வந்து மோட்டார் சைக்கிள் பயன்படுத்துபவர்கள். மோட்டார் சைக்கிள் பயன்படுத்துகிற எல்லோருமே பெட்ரோல் தான் பயன்படுத்துகிறாங்க. அந்த நகரத்தில் மட்டுமே, ஹோச்சிமின் சிட்டியில் மட்டுமே 70 லட்சம் மோட்டார் சைக்கிள் இருக்குது. இந்த 70 லட்சம் மோட்டார் சைக்கிளுக்கும் இன்றைக்கு 30% விலை உயர்ந்திருக்கிறது என்றால் அவர்களுடைய வாங்கும் சக்தி எந்த அளவுக்கு குறைந்திருக்கிறது அப்படின்னு பாருங்கள். நம்ம ஒரு டிரைவர் ஒருத்தரை பற்றி பேச ஆரம்பித்தோம் இல்லையா? அந்த டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா, பெட்ரோல் ப்ரைஸ் எவ்வளவு அதிகமாக இருக்குன்னா பல டிரைவர்ஸ் வந்து அந்த ஆப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. வெவ்வேறு ஊர்கள்லேருந்து வந்திருப்பாங்க. நம்ம இங்கேயே பார்க்குறோம். திருநெல்வேலியிலேருந்து வந்திருப்பாங்க, தஞ்சாவூர்லேருந்து வந்திருப்பாங்க. சென்னையில் வந்து அவங்க ஊபர் அல்லது ஓலா ஓட்டிகிட்டு இருப்பாங்க, அல்லது ரேப்பிடோ அல்லது ரெட் டாக்ஸி ஏதோ ஒன்று ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாரும் அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் பேசாமல் படுத்து தூங்குறதே பெட்டர்டா, இதில் வண்டியை ஓட்டினா எங்கேருந்து நமக்கு லாபம் கிடைக்கும், பிழைக்கிறதுக்கே வழி இல்லை அப்படின்ட்டு. இந்த டிரைவர், நம்ம பேசிகிட்டு இருக்கிற டிரைவரே அவரே சொல்கிறாரு, நானும் வந்து இந்த ஆப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நாளைக்கு நான் ஒன்றுமே செய்ய போகிறதில்ல, பார்ப்போம் அரசு வந்து எங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. வியட்நாம் கவர்மெண்ட்டு எக்கச்சக்கமான மெஷர்ஸ் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு இப்பொழுதுக்கு உபயோகமாக இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க இதற்கு முன்னாடி அவங்க டீசல், பெட்ரோல், ஏவியேஷன் ஃபியூயல் அதிலெல்லாம் வந்து என்வாயர்மெண்டல் டேக்ஸ்னு ஒன்று, சுற்றுச்சூழல் வரி அப்படின்னு ஒன்று போட்டுகிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த வரியை நீக்கியிருக்காங்க. ஆனாலும் விலை வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு குறைஞ்ச பாடில்லை. இதை தவிர நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க, கேஸ், எல்பிஜியோட ப்ரைஸும் கடுமையாக அதிகரிச்சிருக்கு. கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்த டாக்ஸ் கட்டெல்லாம் பண்ணி அவங்களுக்கு வந்து வரக்கூடிய ஆண்டில் அவங்களுக்கு கிட்டத்தட்ட $273 மில்லியன் ரெவென்யூ குறையுது. ஆனாலும் அவங்களால வந்து இந்த பெரிய அளவுக்கு ஒன்றும் மாற்ற முடியல அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வருவோம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் என்ன ஆயிருக்குன்னா, அவங்களுடைய டொமஸ்டிக் ஏர் கேரியர், வியட்நாம் ஏர்லைன்ஸ், வியட்ஜெட் ஏர் அப்படின்னு 2 பேர், இவங்க வந்து நம்பர் ஆஃப் ஃப்ளைட்ஸை கடுமையாக குறைச்சிட்டாங்க. ஏன்னா ஏவியேஷன் ஃபியூலோட காஸ்ட் பயங்கரமாக அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து இன்டர்நேஷ்னல் ஷாக்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வியட்நாம் தயாராகவே இல்லை. ரொம்ப ஒரு ஓப்பன் எக்கானமியாக இருக்கிறதுனால, ஒரு ப்ரொடெக்டட் க்ளோஸ்ட் எக்கானமியாக இல்லாமல் வெளிநாடுகளிலிருந்து அவர்கள் எரிபொருளை வாங்குவதனால அது விலை மேலே ஏறிச்சுன்னா இவங்களும் மேலே கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு. இதில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது யாருன்னா, இந்த கிக் ஒர்க்கர்ஸ்னு சொல்கிறவங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த ப்ரொடெக்ஷனுமே கிடையாது. அவங்க வந்து ஒரு மாத சம்பளத்துக்கு வேலை பார்க்கல, தினசரி கூலிகளாக யாரிடமும் அவங்க வேலை பார்க்கல, அவங்களே ஓன் பாஸ். ஆனால் அவர்கள் முதலீடு செய்யணும், காஸ்டெல்லாம் அவங்க தலையில், ரெவென்யூ இஸ் சார்ட் ஆஃப் கேப்டு. ஏன்னா இந்த ட்ரிப்புக்கு நீங்கள் இவ்வளோ தான் சார்ஜ் பண்ணணுன்னு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அவங்களால வந்து பிழைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தான் அவங்க வந்திருக்காங்க. அடுத்தது இன்னொரு குரூப் எடுத்துப்போம். அவங்க வந்து பஸ் ஆப்ரேட்டர். எப்படி அப்படின்னா, கவர்மெண்ட் ஓன்டு பஸ்ஸஸ் இல்லை, கவர்மெண்ட் சில நிறுவனங்களோட கான்ட்ராக்ட் எடுத்திருக்கு. அதாவது நீங்கள் வந்து இந்த ரூட்டை நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம், அதுக்கு நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் இந்த விலை டிக்கெட்டுக்கு, இந்த இடத்துலேருந்து இந்த இடம் போகிறதுக்கு நாங்கள் இன்ன டிக்கெட் சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க. அந்த இதில் பஸ்ஸு உங்களோடது, ஃபியூவல் உங்களோடது, நீங்கள் வந்து அரசுக்கு ஒரு கட்டணம் கூட நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து டிக்கெட் சார்ஜ் பண்ணி அந்த டிக்கெட் பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, அவங்க அத்தனை பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களால் வந்து கான்ட்ராக்ட் பண்ணி நாங்கள் பஸ்ஸை நிறுத்த முடியாது. இப்போ கிக் ஒர்க்கராவது ஆப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் பஸ் ஆப்ரேட்டர் வந்து அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து பை கான்ட்ராக்ட் நீங்கள் வந்து பஸ்ஸை ஓட்டி ஆகணும். அவங்க நிறுத்திட்டு போனாங்கன்னா திரும்ப அவங்களுக்கு கான்ட்ராக்ட் ரினியூவல் கிடைக்காம போயிடலாம். ஏன்னா இந்த சண்டை ஏதோ ஒரு கட்டத்தில் நிற்க போகுது, ஆயில் விலை குறைய போகுது. அப்போ நீங்கள் திருப்பி வந்து நான் வண்டி ஓட்டுறேன் அப்படின்னா அரசு கேட்கும், நீ கஷ்டமான நிலையில் நீ எப்படா நீ வண்டி ஓட்டாமல் விட்ட, இன்றைக்கி எங்களை தொங்கலில் விட்டியேன்னு. ஆனால் இப்போ இவங்க தான் வந்து ரொம்ப பெரிய கஷ்டத்தில் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து ப்ரைஸை கொஞ்சோண்டு ஏற்றினா கூட எங்களுக்கு வந்து அதனால் பயன் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு பெட்ரோல் விலை பயங்கரமாக சர்ஜாக இருக்குது, நாங்கள் பஸ் டிக்கெட் விலையை 2 மடங்கெல்லாம் ஏற்ற முடியாது அப்படின்ட்டு. இதே பிரச்சனை தான் ஃபியூவலை பயன்படுத்துகிற பலருக்கு. இப்போ உதாரணத்துக்கு மீனவர்கள், நீங்கள் மீன்பிடி படகுகளும் இன்றைக்கி டீசலை நம்பி தான் இருக்குது. டீசலோட விலை 2 மடங்கு ஆகியிருக்கு.
அப்போ ஃபிஷர்மேன் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அதுக்கு தேவையான ஃபியூவலுக்கான காசை நாங்கள் செலவு பண்ணுறோம் அப்படின்னா அதை மீனுடைய விலையை ஏற்றி கொடுத்தாகணும். அது விலை ஏறிச்சுன்னா அதை வாங்குறதுக்கு ஆட்கள் தயாராக இல்லை. நான் யூஸ்வலி நான் கிட்டத்தட்ட 2700 ரூபாய்க்கு நான் ரூபாய் கன்வெர்ட் பண்ணி சொல்கிறேன். நான் ஒரு நாளைக்கு சுமார் 2700 ரூபாய்க்கு நான் மீன்லாம் விற்றுக்கிட்டு இருந்தேன். இப்போ அது அந்த விலை இப்போ என்னால் விற்கக்கூடிய அமௌண்ட்டே குறைஞ்சி போய் 2100லேருந்து 2200 ரூபா தான் இன்றைக்கி எனக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிற. இந்த பணத்திலேயே இவர் டீசலுக்கு செலவு பண்ணணும், மற்ற விஷயங்களுக்கெல்லாம் செலவு பண்ணணும் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குக்கிங் கேஸோட விலை 2 மடங்கு அதிகமாக இருக்குது. நம்ம ஊரில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு கேஸ் சிலிண்டருடைய விலை கமர்ஷியல் சிலிண்டர்லாம் கொஞ்சம் விலை ஏற்றிருக்காங்கன்னு. அவங்க நாட்டில் 2 மடங்கு விலை ஏற்றிருக்காங்க. எல்லாருக்குமே, ரெகுலர் மக்களுக்கும் சரி, கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கும் ஸ்ட்ரெயிட்டாகவே பயங்கரமாக, அதாவது குடும்பங்களுடைய சுமை அப்படின்னு வச்சுப்போம், அந்த சுமை பயங்கரமாக அதிகமாக இருக்குது. அவங்க என்ன டிபெண்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எல்லாருமே மரத்தை எரித்து அதுலேருந்து ஸ்டவ்வு, அல்லது காம்பினேஷன் ஆஃப் கொஞ்சம் மரம் கொஞ்சம் கேஸ் டு சேவ் மணி. இந்த சமயத்தில் தான் இந்தியாவுடைய நிலையை இது கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதுதான் நம்முடைய நோக்கமே. இங்கே சம்மர் ஆரம்பிக்க போகுது. அந்த அளவுக்கு நம்ம ஏசியெல்லாம் போட வேண்டிய தேவை ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு. இதுக்கு நடுவுலையும் நமக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் அதிகமாக போகுது. அடுத்த இது ஏப்ரல், மே, ஜூன் வரைக்குமே அது ஹை யூசேஜாக இருக்கும். அப்புறம் ஜூலைலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்லாம் நல்ல மழை பெய்யும். அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி திரும்பி மார்ச்லேருந்து திரும்ப மேலே ஏற ஆரம்பிக்கும். இது எல்லா வீடுகளையும் நீங்கள் பார்க்குறது தான். ஓகே, நமக்கு இன்னும் இது நடந்துகிட்டு இருக்குது. நோ அடிஷ்னல் காஸ்ட் டு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறத ஞாபகத்தில் வையுங்கள். ஓகே, அதனால தான் நம்மளால் இண்டக்ஷன் ஸ்டவ்வெல்லாம் பயன்படுத்த முடியும். இது வியட்நாமில் நீ இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணு அப்படின்னு பேசக்கூட முடியாததற்கு காரணம், அவர்களுடைய எலக்ட்ரிசிட்டி அவங்க எதில் வைத்து தயாரிக்கிறார்கள், அவர்களுக்கு கறி கிடைக்கிறதா போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம பார்க்கணும். வி ஆர் ஃபார்ச்சுனேட். நம்மக்கிட்ட மில்லியன் டன்ஸில் பெட்ரோல் நமக்கு அடியில் கச்சா எண்ணெய் இல்லையே தவிர வேண்டிய அளவுக்கு கறி அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 100 ஆண்டுகளுக்கு தேவையான அளவுக்கு கறி நம்மக்கிட்ட கிடைக்குது அப்படிங்கிறது நமக்கு சந்தோஷமானது. பாவம் அந்த அரசு தன்னால் முடிந்த அளவுக்கு முயற்சி பண்ணுது. 5% என்னவோ குறைச்சிருக்காங்க ப்ரைஸை. பட் அதெல்லாம் இந்த புணுகு போடுவது போல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் காஸ்ட் கண்ணாப்பிரான்னு எகிரிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே போய் நீங்கள் சின்ன அளவில் நீங்கள் ஒரு சேஞ்ச் பண்ணுறதுனால பிரயோஜனமே இல்லை. ஸோ அவங்க என்ன ஃபைனலாக அவங்க எதுக்கு வராங்க, வேர் இந்தியா ஈஸ் அப்படின்னு இன்னொரு கம்பேரிசன். அவங்களோட பிரச்சனை என்னென்னா, 2 பெரிய பிரச்சனையை அவங்க எதிர்நோக்கியிருக்காங்க. ஒன்று, அவங்களுக்கு கச்சா எண்ணெய் கிடைப்பதிலேயே இருக்கக்கூடிய பிரச்சனை. 2வது, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ரிஃபைனரியோட கெப்பாசிட்டி. இந்த கச்சா எண்ணெயை கிடச்சிதுன்னா அதை சுத்திகரிப்பு செய்யணும் இல்லையா, அந்த சுத்திகரிப்பு செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு அவங்கள்ட்ட வியட்நாமீஸ் மார்க்கெட்டுக்கு தேவையான அளவுக்கு சுத்திகரித்த டீசலையும் பெட்ரோலையும் மற்றும் எல்பிஜி போன்றவற்றையும் தயாரிப்பதற்கான கெப்பாசிட்டி வியட்நாமிடம் இல்லை. அப்போ அவர்கள் அந்த கெப்பாசிட்டியையும் உருவாக்க வேண்டியதாக இருக்கிறது. இங்கே இந்தியாவை ஒப்பிட்டு பாருங்கள். இந்தியாட்ட கச்சா எண்ணெய் இல்லையே தவிர நம்முடைய ரிஃபைனிங் கெப்பாசிட்டிங்கிறது நம் நாட்டுக்கு மட்டுமல்ல, இங்கே ரிஃபைன் பண்ணி கச்சா எண்ணெயை வாங்கி ரிஃபைன் பண்ணி பிற நாடுகளுக்கு அதை விற்பதற்கான திறனும் இந்தியாவிடம் உள்ளது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஜியோபொலிட்டிக்கல் பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் ஒரு கோஷ்டி இருக்குது. அவங்க எப்போ பார்த்தாலும் முன்னெல்லாம் அங்கே பார், இங்கே பார் அப்படின்னு சவுண்டு மட்டும் விட்டுட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பங்களாதேஷை பார், அவர்களுடைய பெர் கேபிட்டா இன்கம் எங்கே விட்டது பார், இன்னும் கொஞ்ச நாள் போனால் பங்களாதேஷ் எங்கேயோ போய்விடுவார்கள், உங்களை தூக்கி சாப்பிட்டு விடுவார்கள்னு. இன்றைக்கி அந்த நாட்டுக்கு வைட்டல், அது கரண்ட்டாக இருக்கட்டும் அல்லது பெட்ரோல் டீசலாக இருக்கட்டும், அது இந்தியா தான் கொடுக்க வேண்டியிருக்கிறது. ரைட்டா? நீங்கள் இன்னொரு நாட்டை எடுத்துக்கங்க, வியட்நாம் ட்ரமேட்டிக் சேஞ்ச் அவங்களுடைய அடிப்படையில் நடந்திருக்கு. சிறிய நாடு, கம்யூனிசத்தின் கோரப்பிடியில் சிக்கியிருந்த நாடு.
அமெரிக்காவின் கொடூரமான தாக்குதல், ஒரு போர் நடந்தது, வியட்நாம் போர்னு, அதில் சிக்கியிருந்த நாடு. அதிலிருந்தெல்லாம் மீண்டு வந்து இன்றைக்கு மார்க்கெட் எக்கானமியை நோக்கி அவர்கள் போயிருக்கிறார்கள். ஆனாலும் அது சின்ன நாடு, அவங்க ஸ்ட்ராட்டஜிக் தன்னிறைவை அவர்கள் அடையவில்லை. ஆனால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய போட்டியே வியட்நாம் தான். இந்தியா என்ன செய்து கிழித்து விட்டது? சீனாவிலிருந்து வெளியேறக்கூடிய எல்லா தொழில்களும் அப்படியே போய் நேராக வியட்நாமில் தான் உட்காருகிறார்கள். இந்தியாவுக்கு எவனும் வருவதில்லை, இந்தியா ஒரு குப்பை நாடு அப்படின்னு இங்கே டூம்ஸ்டே சினாரியோன்னு சொல்லுவோம். அதை அழிஞ்சு போயிடுச்சு, இந்தியா உருப்படாமல் போயிடுச்சு, நாசமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கே ஒரு 4000 பேர் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க. இன்றைக்கு அவர்களெல்லாம் இதை பார்க்கணும். அதாவது ஒரு நாடு எல்லாமே நன்றாக போய் கொண்டிருக்கும் பொழுதும் இந்தியா நன்றாக போய் கொண்டிருக்கிறது. திடீர்னு ஒரு பிரேக்கு, யாருமே எதிர்பார்க்கல கோவிட். இந்தியா அதை எவ்வாறு எதிர்கொண்டது அப்படிங்கிறத பாருங்கள். இன்றைக்கு ஈரான் போர் நடந்து கொண்டிருக்கிறது. எண்ணற்ற நாடுகள் அழிவை இதனால் சந்திக்கின்றன. அதை இந்தியா எப்படி எதிர்கொள்ளுது அப்படின்னு பாருங்கள். நிஜமாவே இன்றைக்கு வியட்நாமில் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய ஒருவர் இந்தியா வந்தால் ஆச்சரியப்பட்டு போவார். எப்படிங்க நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு. இதே பிரச்சனை தான் நம்ம எதிர்க்கட்சி ஜெயராம் ரமேஷ் வந்து ராகுல் காந்தியோட போட்டி போட்டுட்டு இருக்காரு. பார்த்தீங்களா பாகிஸ்தான் வந்து இந்த நாடுகளுக்கு இடையே ஒரு பீஸ் மேக்கராக வந்துட்டாரு. பீஸ் மேக்கராக வரதுக்கு ஒருத்தர் சண்டை போட்டு நான் முதல்ல நீ முதல்லன்னு சொல்லணுமா? இந்தியா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் எடுத்தது, நாங்கள் எல்லாரோடும் உறவு கொள்வோம், இந்த கீஸுங்கிற வேலைக்குள்ளே போக மாட்டோம்னு. என்ன நடந்தது? பாகிஸ்தான் வந்து கெத்தாக உள்ளே இறங்கிச்சு. இன்றைக்கி வந்து அவர்கள் சொல்வதை எந்த நாடும் கேட்க தயாராக இல்லை. யுஏஇ கடுப்பாகி நான் உனக்கு கொடுத்த கடன்லாம் திருப்பி கொடுறா முதல்ல அப்படின்ட்டான். நீ வந்து ஈரானோட ரொம்ப நெருக்கமாக போகிற மாதிரி இருக்குது, நீ முதல்ல என் கடனை திருப்பி கொடு அப்படின்னு. சவுதி அரேபியா அதுக்கும் பாகிஸ்தான் மேலே நிறைய வருத்தம். இப்போ இவர்களையெல்லாம் பகைத்து கொண்டு நீ வந்து நான் ஊருக்கே நான் வந்து அமைதி ஒப்பந்தம் போடுறவன் அப்படின்னு பேசுகிறதுல என்ன இருக்குது? ஆனால் என் மனசளவில் நான் வந்து பாகிஸ்தான் இதில் வெல்ல வேண்டும், அமைதி திரும்ப வேண்டும் அப்படிங்கிறது தான். ஆனால் இங்கே இருக்கிற நம்முடைய எதிர்க்கட்சி என்ன போட்டாங்க? அவ்வளோதான், போச்சு, இந்தியா போச்சு, ஸ்ட்ராட்டஜிக்கலி அவன் எங்கேயோ மேலே போயிட்டான் அப்படின்னு. யாரும் எங்கேயும் போகல. அவங்களுக்கு தான் வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வரப்போகுது. கையில் இருக்கிறது $20 பில்லியன் தான் பாகிஸ்தானிடம். அதில் $2-3 பில்லியன் திருப்பி தரணும். ஏப்ரல் 2க்குள்ளே திருப்பி தாடா அப்படின்னு சொல்லிட்டான் ஐக்கிய அரபு அமீரகம். கொடுத்துருவோம் அப்படின்னு கெத்தாப்பாக பேசிட்டாங்க. எங்கிருந்து கொடுக்க போகிறாங்க? எப்படி அவர்கள் மேற்கொண்டு எண்ணெய் வாங்க போகிறார்கள்? எப்படி அதை சுத்திகரிக்க போகிறார்கள்? அவங்கள்ட்டையும் சுத்திகரிப்புக்கு வந்து கெப்பாசிட்டி கிடையாது. யோசிச்சு பாருங்கள், எந்த மாதிரியாக இந்தியா ஒவ்வொரு பீஸாக உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறது. அதில் இன்றைய அரசு மட்டுமல்ல, நான் பாரதிய ஜனதாவை மட்டும் புகழலை, இதில் இந்த காங்கிரஸையும் சேர்த்து தான் நாடாக நானும் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். இந்த காணொலிக்காக உங்கள்கிட்ட வந்து சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள் ஒவ்வொன்றாக எடுத்து பார்க்கும்பொழுது தான் தெரிகிறது நாம் எப்பேற்பட்ட ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு பொசிஷனில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம நாடு எவ்வளோ தூரம் காப்பாற்றுகிறது அப்படிங்கிறது இதெல்லாம் பார்க்கத்தான் புரியுது நமக்கு. இனிமே அவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் ட்ரேட் ஒரு டெலிகேஷன்லாம் அனுப்பி நம்ம இன்னும் விரிவாக நம்ம வந்து நம்முடைய ரிஃபைனிங் கெப்பாசிட்டியை அதிகப்படுத்தணும் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. வேற இந்தியாவில் நமக்கு வேண்டிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, குரூட் ஆயில் இங்கே கொண்டு வந்தால் போதும் அப்படின்ட்டு. சேம் திங் நம்ம எல்என்ஜி பவர் ப்ராஜெக்ட், அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம். நம்ம எடுத்த முடிவுலேயே ஒன்று முக்கியமான முடிவு, இந்த கேஸ் பவர்டு, நாஃப்தா பவர்டு. நாஃப்தாங்கிறதும் பெட்ரோலியத்தை ரிஃபைன் பண்ணும்பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அதுக்கெல்லாம் நம்ம போகாமல் பெரும்பாலும் அனல் மின் நிலையங்களில் நம்ம கரியை நம்பியே இருப்பது நமக்கு ஒரு தன்னிறைவை அளித்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த ஃபியூயல் டேக்ஸ் கட் எல்லாத்தையும் தாண்டி அவர்கள் இன்றைக்கு செலவு பண்ணுவது ரொம்ப 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 அதிகமாக இருக்கிற காரணத்தினால இந்த மக்கள் பெரும்பாலும் கஷ்டத்தில் இருக்கிறார்கள். அவர்களும் விரைவில் இந்த போர் நின்று டீசலுக்காகவும் பெட்ரோலுக்காகவும் சமையல் எரிவாயுக்காகவும் மற்ற கேஸ் பவர்டு எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்டுக்காகவும் அவர்கள் வெளிநாடுகளை நம்பி இருப்பது, முக்கியமாக இந்த ஹார்முஸ் நீரிணைப்பை நம்பி இருப்பது, விரைவில் அது மாற வேண்டும், விலை பழையபடி திரும்ப வேண்டும் அப்படிங்கிறத அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அது வியட்நாமுக்கு மட்டுமல்ல மற்ற எல்லா நாடுகளுக்கும் அந்த நல்லது நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இதை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.